விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. விஜய் வீட்டு விட்டு வெளியே வா. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அதென்ன அமைஞ்சா அமைக்கிறோம். இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். விஜய் தான், அண்ணா தான் சிஎம். பாத்தீங்களா அவர் எம்ஜிஆர். எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம 2026 ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ரெடி ஆர் நாட் 2 ஹியர் ஐ கம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். 2019 வெளியான ரெடி ஆர் நாட் படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வந்திருக்கு. முதல் பாகத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கனெக்ட் இருக்கும். பட் ஒரு ஸ்டாண்டலோன் மூவியா இந்த படத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றது புரியும். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துக்கலாம். முதல் பாகத்துல லீ டோமஸ் ஃபேமிலியை சேர்ந்த அலெக்ஸ்க்கும் கதாநாயகியா இருக்கிற கிரேஸ்க்கும் திருமணம் நடக்குது. அவங்க குடும்ப வழக்கப்படி ஒரு கார்டு கேம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு கார்டு எடுக்கிறது அப்படின்றது சம்பிரதாயம். அதுல பேட் கார்டா இருக்கிற ஹைட் அண்ட் சீக் அப்படின்ற ஒரு கார்டை வந்து இவங்க எடுத்துறாங்க. அந்த கார்டை எடுத்ததுனால அந்த ஃபேமிலியில உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரேஸை விடியறதுக்குள்ள கொல்லணும், இல்லனா லீ டோமஸ் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா வெடிச்சு இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகுது. இது ஏன்னா அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா சாத்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கும். அதுல நிறைய விதிமுறைகள் இருக்கும். அதுல ஒரு ரூல்ஸ் தான் இது. இந்த ரூல்ஸை அந்த ஃபேமிலியில இருக்கிற யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணாலுமே அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வெடிச்சு இறந்துருவாங்க. இதுக்கு ஏன் அந்த ஃபேமிலி ஒத்துக்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் அவங்களுக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ற அந்த பவரை கொடுக்கும். சோ தன்னுடைய உயிரையும் பவரையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னா அந்த ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரேஸை கொல்லணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா முதல் பாகத்தில் நடந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கிரேஸ் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. பட் ஒரு சேஞ்ச். அது என்னன்னா 15 வயசு இருக்கும்போது பிரிஞ்சு வந்த அவங்களோட சிஸ்டர் ஃபெய்த்தும் இதுல மாட்டிக்கிறாங்க. அவங்க கூட இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு நைட் பாத்தீங்கன்னா சர்வே பண்றதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க, இறுதியில அங்கிருந்து உயிரோடு திரும்ப வர முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துக்கான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெஸ்டான ஒரு சீக்வல் மூவியா இருந்துச்சு. ரெடி ஆர் நாட் படத்தை பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அதே மொமெண்டம் வந்து மெயின்டைன் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து முடிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது வந்து ஜென்யூனான ஒரு ஸ்மைல் உங்களுக்கு வரும். ஒரு நல்ல ஹாரர் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இந்த கிளைமேக்ஸ் விட்டு போகுது. கில் சீக்வன்ஸஸ் சேஞ்ச் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கில் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கேப் அந்த மாதிரி தான் ஹாரர் படம் இருக்கும். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இவங்க வச்ச விஷயம் அப்படின்றது சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஃபைட் அப்படின்றது தான். கிரேஸ் பாத்தீங்கன்னா 15 வயசு இருக்கும்போது ஃபெய்த்தை வந்து விட்டு போயிருப்பாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிரட்ஜ் அப்படின்றது இருக்கும். சோ அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதும் லைஃப்ல உன்னோட நான் தான் பெட்டரா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கும்ல, அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வந்து வச்சிருப்பாங்க. இதுல பியூட்டி என்னன்னா சிஸ்டர்ஸ்குள்ள ஃபைட் பண்ற அந்த சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. பெருசா டல் மொமெண்ட் அப்படின்றது இந்த படத்துல இருக்காது. சிஸ்டர்ஸா நடிச்ச சமரா வீவிங், கேத்ரின் நியூட்டன் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார் ஆஃப் த ஷோ. இவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி சிஸ்டர்ஸா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க நிஜமாலுமே சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்புற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இருக்கும். சமரா வீவிங் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ்ல ஒருத்தவங்க. அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கேத்ரின் நியூட்டனும் கொடுத்திருக்காங்க. வில்லன் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. இந்த படம் சேட்டான், கல்ட் அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி ரொம்ப சீரியஸா வந்து சொல்லாம அதையும் வந்து ரொம்ப கூலான வேல வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் படத்தையும் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு புதுசா இருக்கும். டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மொமெண்ட் எதுவுமே இல்ல. 2026 வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல ஒரே ஒரு லிப் லாக்கும் பிளட் ஷெட் அப்படின்றது அதிகமாவே இந்த படத்துல இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரெடி ஆர் நாட் 2 ஹியர் ஐ கம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.